என்னுடைய அன்பான வேண்டுகோள், சிம்மராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் பொறுமை காட்டுங்கள். வார்த்தையிலே கோபம் காட்டாதீர்கள். வீட்டுக்கு போனாலே கடுகடுன்னு இருக்காதீர்கள். அன்பை காட்டுங்கள். கொஞ்சம் வரும் கோபம், அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது இறை வழிபாடு, தியானம். பொதுவாக சிம்மராசி சிவபக்தர். சிவபக்தராக இருக்கவங்க ஓம் நமச்சிவாயா, இல்லைன்னா சிவவாக்கியம் கேளுங்கள். ஓம் நமச்சிவாய நம, ஓம் நமச்சிவாய என்று அந்த பாடல்களை கேளுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். இல்லை என்றால் அன்புடன் சொல்வது என்னவென்றால், குடும்பத்தில் பிரச்சனை வரும். தொழில், வியாபார, உத்தியோகம் இவையெல்லாம் குடும்பத்தில் அமைதி இருந்தால் தானே நம்மளால் அதில் ஈடுபாட்டை காட்ட முடியும். ஆகையால் இத்தருணங்களை இந்த 47 நாட்கள் குடும்பத்தில் நீங்கள் மௌன சாமியாராக இருங்க. அது மட்டும் செய்யுங்க. ஆண்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக சிம்மராசினாலே குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு ஒன்றும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை என்று எங்கள் குருமார்களும் சொல்லியிருக்காங்க. அனுபவத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு வருது. ஏன்னா 7க்குரிய சனி, 7 சூரியன் சனியும் அப்பா புள்ள அவங்களுக்குள்ள ஜென்மப்பாக. எனவே